இந்த மீன் குழம்பு வச்சிட்டாலே போதுங்க, வாசனையே சொல்லிடும். பக்கத்து வீட்டிலேருந்தே சொல்லிவிடுவாங்க, என்னங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு தானேன்னு கேட்பாங்க. ஒரு சூப்பர் டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, மல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, கொத்தமல்லி, வெங்காயம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ சட்டியில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். இதில் 2 வெங்காயம் சேர்த்து வதக்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சதும் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அரைச்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 தக்காளி பழம் நல்லா கையிலேயே கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மிக்சர் ஜார் அலசி 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. இது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு புளிக்கரைசல் தண்ணி சேர்த்துக்கலாம். திக்கான புளிக்கரைசல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நான் வவ்வால் மீன் சேர்த்துருக்கேன். மீன் சேர்த்து ஒரே 1 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.